ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமென் கோக்கோட 11th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜிமின், அல்லாத ஜிமின், அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும்டா. ப்ளீஸ்டா, நீ இவ்வளோ அழுது நான் பார்த்ததே இல்லைடா ஜிமின். ப்ளீஸ் அழாத. அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளை மறந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ் போனால் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும்டா. மூச்சு வந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ மூச்சு ஒன்று நோட் பண்ணுறான். அதாவது இவங்க ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. பட் அங்கே ஜேகேவும் டேவும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க ஒருத்தரை பார்த்துட்டு. இது மூச்சு நோட் பண்ணிடுறான். இப்போ மூச்சு தான், ஜிமின் ஜிமின், என்னடா அஸ்கி வாய்ஸில் பேசுகிற? ஏன், என்னாச்சு? அவங்க நம்மக்கிட்ட நடிக்கிறாங்கடா. என்னது, நடிக்கிறாங்களா? மெதுவாக பேசடா, கேட்க போது. என்னது, நடிக்கிறாங்களா? ஆமாம் ஆமாம், நடிக்கிறாங்க. அவங்க இப்போ நம்ம அழகிறத பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா சொல்கிற? ஸ்மைல் பண்ணுறாங்களா? ஆமாம் ஆமாம், ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னடா பண்ண போகிற? நீ அமைதியாயிரு. இப்போ தான் இந்த மூச்சியோட இன்னொரு ஃபேஸை பார்க்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் ஜிமினோட ஹக்கை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணிவிட்டு இப்போ டேவையும் ஜிக்கியும் பார்த்துட்டு, அப்போ உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஜேகேவும் தான் ஸ்மைலை பிரேக் பண்ணிட்டு, இல்லை எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதே. இப்போ ஜேகே தான், ஹலோ, உங்களை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஓ அப்படியா? ஏய் ஜிமின், இதை விட நமக்கு வேறு எந்த சான்ஸும் கிடைக்காது. நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே ஜேகே கோட்டைக்கும் ஒன்றுமே புரியல. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்னடா என்ன சொல்கிற? அதாவது நமக்கு இருந்த ஒரே தொல்லை இவனுங்க 2 பேர் தான். நம்மளோட மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்ட்டு. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நம்ம இவங்களை லவ் பண்ணோம், அப்புறம் இவனுங்களுக்கும் நமக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் என்னடா வெயிட் பண்ணோம்? இப்போ அவங்களுக்கும் பழசு மறந்துடுச்சு. ஸோ அவங்க நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ போயிட்டு நம்ம பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி மூச்சு சொல்கிறான். ஓ அப்படியா மச்சி, எனக்கு ஓகே தான், எனக்கு நோ ப்ராப்ளம். இப்போ ஜேகே தான், ஐயோ நம்ம என்னென்ன பிளான் பண்ணோம்? இதுக்காண்டி தானே ஆக்சிடெண்ட் ஆன மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்பா எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்தாரு. ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி நான் சொல்கிறேன்டா, நீங்கள் எல்லோரும் இது பண்ணுங்கள், ஃபேமிலி டாக்டர் தானே, அவர் சமாளிச்சுட்டு வரலாம் சொன்னார். நம்ம ஓவராக ஆக்ட் பண்ணிட்டோமோ, இவனுங்களை ஓவராக திட்டோமோ, அதனால தான் இப்போ இப்படி முடிவு எடுக்கிறானுங்களா அப்படி சொல்லிட்டு டேவை பார்க்குறான். இப்போ டே தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம், நம்ம என்னவோ ஓவராக பண்ணிட்டோம் போல், அதனால தான் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? இவனுங்க சொன்ன மாதிரி போய் மேரேஜ் பண்ணிடுவானுங்களா? ஐயோ பயமாக வேற இருக்கே. நான் வேற ஓவராக வேற பேசுனேனே மூச்சியை. கடவுளே, இப்போ அவன் தான் இப்படி ஏற்றி விடுறான் ஜிமினை அப்படி சொல்லிட்டு தேவம் மனசில் நினச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணுறேன்றீங்க, அப்புறம் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னீங்க? இல்லை சார், நாங்கள் உங்களை லவ் பண்ணல. உங்கள் அப்பா அம்மா மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தோம். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட மெமரிஸ் இருக்குது, அதான் நாங்கள் இப்போ கிளம்பலான் இருக்கோம். அவங்களோட அப்பா அம்மா வந்து உங்களை பார்த்துப்பாங்க. இப்போ நாங்கள் போகட்டுமா? இப்போ டே தான், இருங்க, நீங்களாக வந்தீங்க, லவ் பண்ணுறோன்னு சொன்னீங்க, என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டீங்க, அப்புறம் என்னென்னவோ சொன்னீங்க. இப்போ நீங்கள் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணுறேன்ட்டு போகிறீங்க, அதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, யாரை மேரேஜ் பண்ணால் உங்களுக்கு என்ன? அப்புறம் நீங்களே இப்போ நார்மல் ஆகிட்டீங்க. முடிஞ்சா இன்றைக்கி ஈவினிங் எங்கள் மேரேஜ்க்கு வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. ஜேகேரா, ஜிமின் நில்லு. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்த்துட்டு, சொல்லுங்கள் ஜேகே, என்ன வேணும்? அது வந்து எனக்கு பழசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நீயும் நானும் லவ் பண்ணோம்ல. ஐயையோ, தப்பாக சொல்கிறீங்க ஜேகே, நீங்களும் நானும் லவ் பண்ணவே இல்லை. என்ன ஜிமின், லவ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவா, நீங்கள் லவ் பண்ணது மூச்சியை. இப்போ மூச்சு தான், ஆமாம் ஜேகே, நீங்கள் லவ் பண்ணது என்ன தான். நீங்கள் என்ன மூச்சுன்னு தானே கூப்பிடுவீங்க, மறந்துட்டீங்களா? நான் உங்களை சீனியர்னு கூப்பிடுவேன், ஞாபகம் இருக்கா? இப்போ டே தான், ஐயோ இல்லை மூச்சி, நீ தப்பாக சொல்கிற. எனக்கும் என்னோட மெமரிஸ் கொஞ்சம் ஞாபகம் வருது. நீயும் நானும் தான் லவ் பண்ணோம். ஐயோ இங்கே பாருங்க டயாங், நீங்கள் என்ன லவ் பண்ணலை, நீங்கள் லவ் பண்ணது என்னோட பிரதர் ஜிமினை. நீங்களும் ஜிமினை தான் லவ் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை? நீங்கள் எப்போவுமே அவனை ஜிமின் தான் கூப்பிடுவீங்க. டே ஜிமின், நீ அவங்கள எப்படி கூப்பிடுவ? நானா?
டேன்னு கூப்பிடுவேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜெக்கிக்கும் டேக்கும் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. அட பாவீங்களா, நாங்கள் ஒரு பிளான் போட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து இதுக்கப்புறம் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், உங்களை விட்டு போக மாட்டோம், எங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எங்களை ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேவோ ஜெக்கிவும் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஆமாம் டே, நான் தான் உங்களை லவ் பண்ணேன், ஐ எம் ஜிமின், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, நீங்கள் என்ன ஜிமின் தான் கூப்பிடுவீங்க. அப்புறம் என்னோட பிரதர் வந்து அவங்களோட பிரதரை லவ் பண்ணாங்க, பட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் உங்கள் 2 பேரையும். இப்போ எங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ், அதாவது எங்கள் பார்ட்னர்ஸ்க்கு கூட எங்களுக்கு மேரேஜ். ஸோ நாங்கள் அவங்களோட எக்ஸ் இல்லையா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஒன்று எல்லோரும் நீங்கள் பழசு மறந்துட்டீங்கன்னாங்களா, ஸோ அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம், நீங்கள் பேரண்ட்ஸையும் சேர்த்து மறந்துட்டீங்க போல் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்புறம் நீங்கள் டோட்டலாக எங்களை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ நானும் சரி மோச்சியும் சரி ரொம்ப ஹாப்பி. டயாங் தேங்க்யூ, அண்ட் ஜெகே தேங்க்யூ ஸோ மச் எங்கள் 2 பேரையும் மறந்ததுக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் மறந்தனால தான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மறக்காமல் இருந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா, தாடிலாம் வளர்த்து அப்புறம் தேவதாஸ் மாதிரி பாட்டு தான் பாடிட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு தேவையா? இல்லை, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணோ பையனோ பார்த்து லவ் பண்ணுங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ மூச்சு தான், இப்போ கரெக்டாக சொன்னேன் ஜிமின் அப்படின்றான். இப்போ மூச்சு தான் ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஹலோ, எங்கிட்டா இருக்க? நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். சரி, ஓகே, மேரேஜுக்கு எங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? ஷாப்பிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சா? ஓகே, இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆகிடுவேன். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், எப்போ நமக்குள்ளே மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு மூச்சு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், யார் உன் ஆளா? ஆமாம் ஜிமின், என்னோட ஆள் தான். நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டானா? ஓ அப்படியா, நான் கூட சொல்லியிருந்தேனே, அவன் எடுத்தானா என்னன்னு தெரியலையே, இரு பேசுறியா அப்படி சொல்லி ஸ்பீக்கரில் போடுறான். இப்போ அந்த பர்சன் தான், ஹலோ, என்னாச்சு மூச்சு, என்ன சவுண்டே காணோம்? அதுவா, ஜிமினும் பேசணுன்னா அவன் ஆள்கிட்ட அதான் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், நீயே ஸ்பீக்கர் போடு, நம்ம பேசலாம் அப்படின்றவங்க. டேவும் ஜெக்கவும் அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஹே பேபி, நான் சொன்ன கலரில் எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் பேபி, நீ சொல்லி நான் அதை கேட்காம இருப்பேனா? ஐயோ, எனக்கு அதனால தானே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் தான், அதுக்கப்புறம் நீயே நானும் பிளான் பண்ண மாதிரி நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். அப்படியா பேபி, அப்போது நான் சொன்ன பிளேஸ்க்கு தானே ஹனிமூன் அப்படி சொல்லி அந்த பர்சன் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ எனக்கு சையாக ஆகுது பேபி, ஏன் பேபி என்னை இப்படி சையாக்குற? நீ சொன்ன இடத்துல தான் நமக்கு ஹனிமூன் அப்படின்றான். இப்போ மூச்சு தான், இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஹனிமூன் போங்க, நானும் என்னோட உப்பியும் இன்னொரு பிளேஸ்க்கு ஹனிமூன் போகிறோம் அப்படின்றான். இப்போ அவங்க தான், கரெக்ட், நானும் என் ஆளும் வேறு பிளேஸ்க்கு போகிறோம். அப்புறம் ஜிமின், நீ என்னோட அண்ணாவும் ஒன்றா போங்க, நானும் மூச்சியும் ஒன்றா போகிறோம். என்ன மூச்சி? ஆமாம், நான் சொன்ன பிளேஸில் டிக்கெட் எடுத்துட்டியா? புக் பண்ணிட்டேன், டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் நீ கேட்ட மாதிரி யாரும் இல்லாத பிளேஸ், ஃபாரஸ்ட்டில் நீ நானும் மட்டும், அதுவும் ட்ரீ ஹவுஸில், செம்மையாக இருக்கும் மூச்சி. பாத்தியா ஜிமின், என்னோட ஒபி நான் ஆசைப்படுறத மட்டும் கரெக்டாக செய்கிறாருல. இவர் எப்போவுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டார், எப்போவுமே ட்ரூவாக தான் இருப்பார், ஏன் நடிக்கவே மாட்டார். எனக்கு நடித்தாலும் போய் சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது ஜிமின். ஓ அப்படியா, சரி, உன் ஒபி என்ன சொன்னாங்கன்னு தெரியுது, என்னோடய பேபி எங்கே ஹனிமூன் புக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாமா? பேபி, சொல்லு பேபி, எங்கே ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க? அதுவா, உனக்கு பிடிச்ச பிளேஸில் தான். அதான், எந்த பிளேஸ்? அது சர்ப்ரைஸ் பேபி, இப்போ சொன்னேன்னா அப்புறம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்காதுல்ல. இது நம்மளோட ஹனிமூன் ட்ரிப், ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு சர்ப்ரைஸ் தான். ஆனால் கன்ஃபார்ம் நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்கே ஸ்னோ இருக்கும். என்ன, ஸ்னோ இருக்க பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆமாம், ஆனால் நீ எதிர்பார்க்காத ஒரு பிளேஸ், அங்கே தான் நமக்கு ஹனிமூன் நடக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன் பேபி, எதுக்கு அப்படி ஒரு ஆசை? அதுவா,
அந்த டைமில் ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல, அப்போ நீ என்னை எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுவ, ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல பேபி அப்படி சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான், ஐயோ என்னை ரொம்ப சையாக்குறானே அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க, இப்போ மூச்சு தான், போதும் போதும், இங்கே அவனோட தம்பி நானும் இருக்கேன், சரி ஓகே ஓகே, நாங்களும் இப்போ ரெடியாக அங்கே தான் வந்துட்டுருக்கோம், ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்களோட ரூமில் வைங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறோம், மேரேஜ் முடிச்சுட்டு நேராக நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேக்கும் டேக்கும் தான் ஒன்றுமே புரியல, அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காங்க 2 பேரும், ஜிமினையும் மூச்சியையும். இப்போ மூச்சியும் ஜிமினும் தான், ஹாய் சாரி மறந்துட்டோம், அப்புறம் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்களா, நாங்கள் இப்போ டாக்ஸி வேணால் புக் பண்ணட்டுமா, போகிறீங்களா இல்லை உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லட்டுமா. இப்போ ஜேகே தான், அது வந்து ஓ உங்களுக்கு பழசு ஞாபகம் இல்லைல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பிளேஸ் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அப்பா அம்மா ஞாபகம் இருக்காங்க, சரி ஓகே நான் லொக்கேஷனல் ஷேர் பண்ணி உங்களை ஒரு டாக்ஸியில் அனுப்பிடுறேன் அப்படி சொல்லி ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிட்டு ஓகே டாக்ஸி வந்துடுச்சா வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ மூச்சு தான், நீங்கள் பாருங்கள் டிரைவர், உங்களுக்கு லொக்கேஷனல் ஷேர் பண்ணியிருக்கோம், பத்திரமா சேஃபாக கூட்டிகிட்டு போய் இவங்க 2 பேரை விட்டுருங்க, ஏன்னா எங்களுக்கு பழசு ஞாபகம் இல்லை, அதனால் இறங்கினாலும் இறங்கிடுவாங்க, விட்டுறாதீங்க. இப்போ ஜேகே தான் இப்படியே பார்க்குறான் ஜிமினையும் மூச்சியையும், இங்கே டேவும் ஜிமினையும் மூச்சியும் பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் டேவும் தான் காரை விட்டு இறங்கி வராங்க. வந்துட்டு என்ன நாங்கள் தான் உங்கள் 2 பேரையும் மறந்துட்டோம், நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டிங்களா, சரி ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி இப்போ டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், அதுவா டே, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிரதர்ஸ். என்னது பிரதர்ஸா அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். ஆமாம். டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்னடா இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான், பொய் சொல்லாதீங்க, அப்புறம் எப்படி எங்களை லவ் பண்ணுன்னு சொன்னீங்க. ஆமாம் நாங்கள் 2 பேர் ட்வின்ஸ், நான் இவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், அவனே என் மேலே லவ் அதிகமாக வச்சுருக்கான், எங்கள் அப்பா அம்மா மேலே நாங்கள் லவ் வச்சுருக்கோம், அதுக்காண்டி என் தம்பியை பார்த்து மூச்சு ஐ லவ் யூ அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஆகிடுமா என்ன, இல்லையே சும்மா உங்களுக்கு எங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறதுக்காண்டி நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோன்னு சொன்னோம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம பிரதர்ஸ் தான், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்களை எப்போவுமே பிரதர்ன்னு தான் கூப்பிடுவேன், அப்புறம் இவரை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், என்ன ஜேகே உங்களை நான் அண்ணான்னு தானே கூப்பிடுவேன். அப்பா 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 இவன் என்ன இப்படி புழுகிறான், ஐயோ வாயை திறந்தா பொய் 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 பொய், இது எங்கேருந்து கற்றுட்டு வரான் இவன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கான், மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான், கரெக்டாக தான் சொன்னேன், அப்புறம் எங்கள் அப்பாவும் அண்ணன் தம்பி, அதாவது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன். அடியாத்து என்னடா நாங்கள் பழசம் மறந்துட்டோன்னு கதையாக எதேதோ சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே விட்டேவோ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மூச்சு தான், அப்புறம் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் அண்ணன் தம்பியாக இருக்கிறப்ப அப்போ நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தானே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாருங்கள் பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு என்ன வேணும், அதான் சொல்கிறேன் இல்லை, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு தம்பி, அப்புறம் இவன் என் ஏஜ் இருக்கனால நாங்கள் 2 பேருமே இவனை ப்ரோன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் டேவும் தான் ஒருத்தரை பார்த்துட்டு இப்போ டே தான் ஒரு 5 minutes இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு சந்திக்கிட்ட நிற்க வைக்கிறான். என்னடா நடக்குது இங்கே, அப்பா சொன்னார் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிங்க, நான் கால் பண்ணி சொல்கிறேன், அப்புறம் ஜிமினும் மூச்சியும் வருவாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, என்னை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு ஹக் பண்ணி சரி நாங்களும் போக மாட்டோன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படி சொன்னாங்க தானே அப்பா. ஆனால் இப்போ நம்ம அதே தானடா பண்ணோம், இவங்க என்னடா மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நீயும் நானும் அவனுக்கு அண்ணன் தம்பிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க ஜேகே எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு நீ அப்பா கால் பண்ணு அவரை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜொண்டா பாத்தியாடி என் பசங்களுக்கு எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பொய் சொல்லியா இப்படி சேர்த்து வைப்பீங்க, இங்கே பாரடி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 1000 பொய் சொன்னாலும் தப்பே இல்லை அப்படின்றாங்க. ஆமாங்க தப்பு இல்லை தான், என்னத்த சொல்கிறது, சரி அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபோன் அடிக்குது. ஹலோ என்னடா சக்ஸஸ் ஆகிடுச்சா, அவங்க 2 பேரும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, எப்படா மேரேஜ் வச்சுக்கலாம், வைக்கலாம் டேடி வைக்கலாம், அவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, நானும் தேவும் அவனுக்கு பிரதர்ஸ் தான். என்ன ஆமாம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேரேஜான், வர சொல்லியிருக்காங்க, போகட்டுமா,
ஏய் என்னடா சொல்கிறீங்க, நான் தான் ஸ்ட்ராங்காக ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேனே, நல்ல பிளான் போட்டு கொடுத்துருக்கப்பா, இப்போ என்ன பண்ணுறதுப்பா, நீ சொல்கிற ஐடியாவை தானே நான் யூஸ் பண்ணேன், இப்படியாப்போ மொக்க ஐடியாவாக கொடுப்ப, நீ எங்களை சேர்த்து வைக்கணும்னு ஐடியா கொடுத்தியா இல்லை எங்களை பிரித்து வைக்கணும்னு ஐடியா கொடுத்தியா, பயமாக இருக்குப்பா அவனுங்க எங்களை விட்டு போயிடுவாங்களோன்னு. பட்டே தான் டாடி டாடி ப்ளீஸ் டாடி, ஒன்று அவங்க மேரேஜை நிறுத்து, இல்லையா வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு டாடி. இப்போ என்ன டாடி பண்ணுறது, நீ தானே சொன்ன இப்படி பண்ணால் அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கடான்னு அப்படி இப்படி சொன்னியே டாடி. இப்போ பாரு அவனுங்க கால் பண்ணி ஹனிமூன் ட்ரிப் வரைக்கும் பேசிட்டாங்க டாடி, அதுவும் எங்கள் முன்னாடியே. எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு அப்படி எரியுது டாடி, சொல்லுங்கள் டாடி ஏதாவது ஒரு ஐடியா அப்படி சொல்லிகிட்டே கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ ஒரு சவுண்ட் தான், நாங்கள் சொல்லட்டுமா ஏதாவது ஒரு நியூ ஐடியா? சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் திரும்புகிறாங்க. பார்த்தா அங்கே ஜிமினும் மூச்சியோ தான் நிற்கிறாங்க. ஜேகேக்கும் டேக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே சொன்னா, டேய் இருக்கீங்களாடா, என்னடா சவுண்ட் அங்கே, டே டாடி அப்புறம் பேசுகிறேன் டாடி அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன ஜேகே நான் உங்களுக்கு நியூவாக ஏதாவது ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்றான். இப்போ மூச்சு தான், டயாங் நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லவா? மூச்சி அது வந்து ஜிமின் அது வந்து நிறுத்துங்க, அது எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, டாக்டர் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பழசை மறந்துட்டீங்க, எல்லாரையும் மறந்துட்டீங்க அப்படி தானே? அது வந்து ஜிமின், என்ன ஜெக்கி என்ன சொல்ல போகிறீங்க? அது வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்துடணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஆக்ட் பண்ணோம். டயாங் மொச்சி அது வந்து என்ன வந்து அது வந்து நாங்கள் சும்மா உங்களை எங்ககிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் அப்படி பண்ணோம். ஓ சும்மா பண்ணிங்களா, நல்லா இருக்குது, சூப்பராக ஆக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆக்ட் பண்ணதை கண்டே பிடிக்கல அப்படி சொல்லி சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை மொச்சி. ஜிமின் சொல்லுங்கள் ஜிகே. அது வந்து நாங்கள் என்னடா நாங்கள் இழுத்துக்கிட்டே போகிற, என்ன சொல்லு. நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் இப்படி நான் செல்ஃபிஷாக பண்ணேன். ஓ இது செல்ஃபிஷாக பண்ணுறதா? ஏண்டா லவ் பண்ணுற பையனை பதற விட்டு அழுக விட்டு அப்புறம் அவங்க என்னை மறந்துட்டியா அப்படி இப்படின்னு அழுதுலாம் கேட்குறப்பெல்லாம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே ஆக்டாக பண்ணிவிட்டு இப்போ என்னடா நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன்னு சொல்கிற? ஏய் டே இங்கே பாரு. சொல்லு மச்சி, என்ன நினச்சிட்ருக்க? நான் அப்போ எவ்வளோ அழுதேன் அவன்கிட்ட, உன்னை ஹக் பண்ண வரப்போ என்ன பண்ண, புஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு இப்போ என்கிட்ட வரீங்கன்னு சொன்னதானே? அது சும்மா அப்படி சொன்னாதான் நான் பழசை மறந்துட்டேன்னு சொல்லி நீ என்னை கிஸ் பண்ணி ஞாபகம் வர வைப்பேன். என்ன சொன்னேன்? கிஸ் பண்ணி ஞாபகம் வர வைப்பேன்னு. ஓ பாத்தியா ஜிமின்? நீங்கள் என்ன நினச்சிங்க ஜேகே? கையை பிடிக்கிறப்ப எனக்கு கையெல்லாம் பெயினாக இருக்குது, எதுக்கு நீ என்னை பிடிச்சிருக்க? நீ தான் என்னை அடித்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னல, அது சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ஓ அப்போ நாங்கள் அழுதது எல்லாம் உங்களுக்கு ஃபன்னாக தெரிஞ்சிருக்கு. இல்லை ஜிமின் அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படிரா நாங்கள் ஹக் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணிங்க? அதுவா, நாங்கள் போட்ட பிளானு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமாம், இந்த யூஸ்லெஸ் பிளான் கொடுத்தது யாரா? வேறு யார்? எங்கள் டேடி தான். அங்கிளுக்கு அறிவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படிலாம் சொல்லாத ஜிமின். ஏன் உங்கள் அப்பாவை சொன்னோன்னே கோவர் தான் அப்படின்னு இல்லை. இப்போ அவர் சொல்லலைன்னா நீங்கள் இங்கே வந்து இருந்திருக்க மாட்டீங்களே. யார் இப்போ வந்து இருந்தா? நாங்கள் போகிற மேரேஜ் பண்ணிக்க. இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்க கூடலாம் என்னாலேயும் மூச்சியாலலாம் இருக்க முடியாது. ஆமாம் ஜிமின் வா போகலாம் அப்படின்னு சொல்லி மூச்சு ஜிமின் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறான். டே தான் மூச்சியோட ஹேண்டை பிடிக்கிறான். ஏய் சும்மா பண்ண, ஏன் இப்போ கோச்சிட்டு போகிற? ஜிமின் இங்கே பாருடா, என்னை பாருடா. பார்க்க மாட்டேன், பாருடா. என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்டா, அன்னைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது. எப்படி பேசியிருக்கக்கூடாது? உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது. எனக்கு என்ன சொல்லி உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தெரியல. ஜேகே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜேகேக்கு டியர்ஸாக வருது. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே வா நம்ம அப்படி போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின்
ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ மூச்சி தான் டேவே பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான் மூச்சியே பார்த்துட்ருக்கான். எதுக்கு இப்போ என்னை பார்த்துட்டே இருக்க? அது மூச்சி, ஐம் சாரி, நான் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் உன்கிட்ட பொறுமையாக கேட்டிருக்கணும். இல்லைன்னா உன்னை எங்கள் அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசவாது வச்சுருக்கணும். அப்போ நீ சொல்லியிருப்பல்ல அது நான் இல்லைன்ட்டு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் எதுவுமே புரிஞ்சுக்காமல் பண்ணியிருக்கக்கூடாது. நமக்குள்ளே பிரேக்கப் ஆனதுக்கப்புறமாவது நான் உன்னை ஒன் டைமாவது வந்து மீட் பண்ணி எதனால் இப்படி ஆச்சுனாவது கேட்டிருக்கணும். என் மேலே தான் தப்பு மூச்சி, என்னை மன்னிச்சிரு. ஆனால் என்னை விட்டு மட்டும் போகணுன்னு நினைக்காத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ மூச்சி தான் டேவே பார்த்துட்ருக்கான். மூச்சி ஏதாவது சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டே இல்லை பாரு டே, எனக்கு உன் மேலே கோவம் இருந்ததெல்லாம் உண்மை தான். எனக்கு தோணுச்சு என் மேலேயே தப்பு இருக்குன்ட்டு. அதனால தான் நான் எப்படியாவது நீ பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலுமே அதை யோசிச்சு பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான், உனக்கு இதை புரிய வைக்கணுன்னு தான் நான் இப்படிலாம் பண்ணேன். உன்னை விட்டு போகணும், நான் வேறு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும்லாம் பண்ணலட்டி. என்னை புரிஞ்சுக்கோ. உன்னை தவிர வேறு யாரையுமே நான் மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டேன், லவ் பண்ணவும் மாட்டேன். 4 years ஒன் சைடாக உன்னை லவ் பண்ணியிருக்கேன். எப்படி நீ பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லு? பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் மட்டும் என் லவ் வேறு ஒரு பர்சனுக்கு போகுமா என்ன? நான் உன்னை ஒன் டைம் பார்த்ததுக்கே 4 years வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படிரா ஒரு 6 month பிரேக்கப்பை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு உன்னை நான் வெறுத்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு இப்போ டேவை ஹக் பண்ணிடுறான். அப்போ நீ என்ன? ஆமாம், உன்னை மட்டும்தான் அப்போது இப்போது எப்போவும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு புரிய வைக்கணும். நீ எது பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பண்ணக்கூடாது. இது யாராக இருந்தாலும் சரி, லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு அதை நீ பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்க மேலே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ற ஒரு பாயிண்ட்டையே சொல்லணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இப்படி பண்ணட்டாயா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உன்னோட மூச்சு எப்போவுமே உனக்கு மட்டும்தான். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, எப்போவுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். உன்னை விட்டு போகணும்னு இது வரைக்கும் நான் நினச்சதே இல்லை. அன்றைக்கி நீ என்னை பண்ணது அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்போ தோணுச்சு நான் பண்ணது தப்பு தான், அப்போ அவனுக்கு ஹர்ட் ஆகியிருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணோன்ற ஒரே ரீசனுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு சொல்கிறான். இப்போ டயாங் தான் மூச்சு இப்போ ஹக்கை பிரேக் பண்ணிட்டு மூச்சியை பார்க்குறேன். இப்போ மூச்சு தான், இப்போ பாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீயும் இதுக்கப்புறம் என்னை விட்டு போகக்கூடாது. என்கிட்ட சண்டை போட மாட்டேன். என்ன போட மாட்டேன்? சண்டை போட மாட்டேன், உன்கிட்ட கோவப்பட மாட்டேன், உனக்கு கோவமாக ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ ஓகே. என்ன ஓகே? அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏய் மூச்சு, உண்மையாவா? மேரேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் டேவை கிஸ் பண்ணுறா. இப்போ டே தான் மூச்சியோட ஐஸே பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஏன் உனக்கு வேணாமா? பேக் கிஸ் கூட பண்ணல? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹனிமூன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். டேய், அது நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி பேசினேன். அப்போது அவங்க ரெண்டு பேர் லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டா. நாங்கள் அவங்க 2 பேரையும் பிரதராக தான் பார்க்குறோம். அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், எங்களை சும்மா மேரேஜ் பண்ணிக்க போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்ட்டு. அவங்களும் ஓகே சொன்னாங்க, அவ்வளோதான். அட பாவீங்களா, அப்போ நீங்களும் நடிச்சிங்களா? நீங்களே நடிக்கிறீங்க, அப்போ நாங்கள் நடிக்க மாட்டோமா அப்படின்னு மூச்சு சொல்கிறான். இப்போ டயாங் தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன இப்படியே தான் பார்க்க போறியா இல்லை பேக் கேஸ் பண்ண போறியா? நீயே சொல்லிட்ட, அப்புறம் நான் அமைதியாக இருப்பேனா அப்படி சொல்லிட்டு மூச்சை இழுத்து டயாங் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், ஏய் ஜிமின் எங்கடா கூட்டிகிட்டு போகிற? இரு வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு பிளேஸில் நிறுத்திட்டு இப்போ சொல்லு என்ன? ஐம் சாரி ஜிமின், அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அந்த வேர்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு நான் உன்னை ரிட்டர்ன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நீ சொன்னல, இப்படிலாம் எனக்கு லவ் பண்ணுற பசங்கிட்ட எப்படி உனக்கு சொல்ல தோணுச்சுன்னு எனக்கு தெரியலடா. எப்படி எனக்கு அப்படி உன்கிட்ட பேச தோணுச்சுன்னு.
உன்கிட்ட அப்படி பேசிட்டு போயிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ட்வின்ஸுன்றது எனக்கு தெரியாது. நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் எனக்கு புரியுது, உங்கள் பேரண்ட்ஸே யார்கிட்டேயும் சொல்லாமல் இருக்காங்க. அப்புறம் எப்படி நீ என்கிட்ட சொல்லுவ? அப்புறம் தான் என்னோடய தப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக நான் அந்த வேர்ட்ஸ் உன்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ஆனால் நீ என் தம்பியோடு இருந்ததெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் என்ன தோணுதுன்னே தெரியாமல் லூஸு மாதிரி ஏதோ பேசிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜிமின். இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் அந்த தப்பை திரும்பி பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னை ஹர்ட் பண்ணவும் மாட்டேன். ஜிமின், என்னை பாரு. என்ன, நான் உன்னை எப்பயும் மாதிரி கூப்பிடவா? என்ன கூப்பிட போகிற? குள்ளச்சின்னு? உன்னை நான் குள்ளச்சின்னு தானே கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடவா? ஏன்னா உன்னை அப்படி கூப்பிட்டு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. கூப்பிடவா? கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாதா? ஏன் கூப்பிடக்கூடாது? அதான் ஏன்? நான் இப்போ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலையே. நம்ம பிரேக்கப்பில் தான் இருக்கோம். என்ன ஜிமின் இப்படி சொல்கிற? நான் தான் தப்பை உணர்ந்துட்டேன்ல. ஓ, தப்பாக உணர்ந்துட்டியா? நான் உன்கிட்ட லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு? என்ன சொல்லிட்டு வந்தேன் யோசிச்சு பாரு. என்ன சொன்னேன்? உன் காலில் விழுந்தா கூட என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு. ஆமாம் சொன்னேன்னா? அப்புறம் எப்படி நான் ஏற்றுப்பேன்? ஆனால் என்ன ஆனால்? அது ஜிமின், சாரிடா. நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், பண்ணு. சொல்லு. என்ன? நீ காலில் விழுந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன்? ஆமாம். இப்போ நான் சொல்கிறேன், என் காலில் விழுந்து ஐம் சாரி அப்படி சொன்னால் தான் நான் உன்னை ஏற்றுப்பேன். இப்போ ஜேகே தான் ஜிமின் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், ஏன்டா பண்ண மாட்டியா? லவ் பண்ணுற பையன் காலில் விழ மாட்டியா? ஏன் அவ்வளோ அசிங்கமாக இருக்கா? இல்லை, அது ஏன் எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு பார்க்குறியா? சேச்சே, அப்படிலாம் இல்லை. காலில் விழுந்து தான் ஆகணுமா? ஏன் அப்போ விழமாட்டேன்? சரி, ஓகே, நான் போகிறேன். போகாத விழுகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் சும்மா கீழே குனிஞ்சு காலை தொடுறான். ஏய், இப்படி இல்லை, கீழே நல்லா படுத்து கீழே காலை தொட்டு கும்பிடு. ஏன்னா கீழே படுத்து காலை தொட்டு கும்பிடவா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கான். ஸ்மைலோட ஜிமின் நிற்கிறான். இப்போ ஜேகே தான் சரி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கீழே படுத்த மாதிரி விழுந்து காலை தொட்டு என்னை மன்னிச்சிட்டு ஜிமின். இதுக்கப்புறம் இந்த ஜேகே எதுவுமே பண்ண மாட்டான். நீ நின்றுனா நிற்பான், நீ பேசுனா பேசுவான், நீ சாப்பிடுனா சாப்பிடுவான், நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஜேகே உன்னை மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இந்த ஜேகேவை மன்னிச்சிருவியா? அதாவது உன்னோட ஹஸ்பண்டை மன்னிச்சிருவியா? நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லையே. நான் தானே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு கீழே விழுந்த மாதிரியே ஜிமினை பார்த்து சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்திரி அப்படின்றான். மன்னிச்சிட்டியா? சொல்லு குளிச்சி, மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அப்பா, காலில் விழுந்தா மன்னிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே விழுந்திருப்பேன். என்னது? இல்லை, ஒன்றும் இல்லை. குளிச்சி எங்கேயாவது போகலாமா? என்ன? நான் மன்னிச்சிட்டேன்னு தான் சொன்னேன், உன்னை லவ் பண்ணுறேன்னுலாம் சொல்லலை. ஐயோ, இவன் என்ன ஒவ்வொன்றா பண்ணுறான். என்னை இப்போ லவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அதுவா? ஐஸ்கிரீம் வாங்கித்தா. என்ன ஐஸ்கிரீமா? ஆமாம். ஏன் வாங்கி தர மாட்டியா? சரி வா அப்படி சொல்கிறான். இப்போ போயிட்டு தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ மன்னிச்சிட்டியா? இல்லை, மன்னிக்கல. இப்போ என்ன பண்ணணும்? பீச் கூட்டிகிட்டு போ. பீச்சுக்கா? ஆமாம், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ. அதோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குல்ல அந்த பீச்சுக்கு. ஓகே வா. எங்கே வா? தூக்கிட்டு போ. என்ன தூக்கிட்டு போடா அப்படின்றா. இப்போ ஜேகே தான் ஜிமினை தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மணலில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேயை பார்த்துட்டு, என்ன எதுவும் கேட்க மாட்டேற? இல்லை, நான் ரிட்டன் கேட்டாலும் இல்லை பண்ணலை அப்படி சொல்லுவேன். அதான் நான் எதுவும் கேட்கல. என்ன கேட்டால் பண்ணலைன்னுவேன். லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லையே அப்படின்னுவேன். அதான் அதுக்கு நீ இல்லைன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுது. அதான் நான் கேட்கவே இல்லை. ஹேய், இங்கே பாரு ஜேகே. என்ன? இங்கே பாரு. உன்னோட குள்ளச்சி என்றைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவா. என்னது? ஆமாம், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவா. என்ன நினச்சிட்ருக்க? என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜு இதெல்லாம் ட்ரூனா? அப்புறம்
ட்ரூ இல்லையா? ஆஹா இல்லை. அவங்க 2 பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ட்வின்ஸ்னு எங்களுக்கு தெரியும். அப்போ தான் அங்கிள் வந்து எங்கள் டேடி கிட்ட அவங்க 2 பேரோட ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் எங்கள் ஜொன் அங்கிளோட பசங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை கேட்டு என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்போ நடிச்சியா? ஆமாம் நடித்தோம். அட பாவீங்களா, என்னடா எங்களை விட மோசமாக நடிக்கிறீங்க, பொய்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க. ஆஹா, நீங்கள் சொல்லாத பொய்யா? அது எப்படிரா உங்கள் அப்பா கிட்ட சரி ஓகே மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போது உங்கள் அப்பா யாராவது காமிச்சிருந்தா மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருப்பேன். என்ன சொன்ன ஜெகே அப்படி சொல்லி ஜெகேவை அடிக்கிறான். டே வலிக்குதுடா, ஏன்டா இப்படி அடிக்கிற? பின்ன மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவேன்ற. ஆமாம், உன் மேலே கோவமாக இருந்தேன், நீயும் சொல்லலை, ட்வின்ஸ் எதுவுமே சொல்லலை, அதான் அப்போ மேரேஜ் பண்ணியிருப்பேன். பண்ணிலாம் இருக்க மாட்டேன். மேரேஜ் அன்னைக்கு ஓடி வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பேன், ஏன்டா இப்படி பண்ண எங்கள் 2 பேர் லைஃப்பில் இது பண்ணேன்ட்டு. ஓ அதை பண்ணியிருப்பேன். தெரிலையே என்ன பண்ணியிருப்பேன்னு. மேரேஜ் பண்ணியிருப்பேனா இல்லை உங்ககிட்ட வந்திருப்பேனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அட பாவி ஜேகே, உன்னெல்லாம் நம்பி நான் உன்னை லவ் பண்ணேன் பாரு அப்படி சொல்லிட்டு அடிக்கிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பாருடா அதான் எதுவும் நடக்கலைல்ல, நீங்கள் ட்வின்ஸுன்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் லவ் பண்ணது இந்த ஜிம்மின்றதும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, ஓகேவா? என்ன இப்போ தான் சொன்னேன் யாராக இருந்தாலும் மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு. ஏய் சும்மா சொன்னேன்டா, இப்போ யாரையாவது மேரேஜ் பண்ணேனா? இல்லை. சரி சரி, கையை விடுறியா? கையை விடவா பிடிச்சேன்? கையை பிடிச்சிட்டே இருக்கதான் பிடிச்சேன். என்ன சார் காதல் வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவா, ஒரு 3-4 டேஸாக லவ் சீன்ஸாக பார்த்தேன்னா அதான் அந்த வசனம்லாம் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்க சார், நீங்கள் கவிஞர்னு ஒத்துக்கிறேன், இப்போ என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் ஜிமினை கிஸ் பண்ணுறான், ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டா ஜிமின், ஜெகே நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், நீயும் தப்பை உணர்ந்துட்ட, அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்னடா சொல்கிற, நீயா பேசுகிற? ஆமாம் நான் தான் பேசுகிறேன், மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஆனால் எப்போது? நீ எப்போ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அப்போ குளிச்சு நம்ம இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன்டா இப்போ மேரேஜ் பண்ணாதான் நைட் நல்லாயிருக்கும், செருப்பு பிஞ்சிரும், ஆசையை பாரு. நம்ம போய் நம்ம வீட்டில் போய் சொல்லலாம், சொல்லிவிட்டு அவங்களா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் வைக்கிட்டோம், ஓகேவா? அவ்வளோ டேஸ்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது குளிச்சு. வெயிட் பண்ணி தான் ஆகணும், எல்லா தப்பாக பண்ணல, வெயிட் பண்ணு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம இங்கேயே ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாமா? கொன்னிடுவேன் உன்னை, என்னை ஒழுங்கு மரியாதையாக மோச்சிக்கிட்ட கூட்டிகிட்டு போ. நான் மோச்சியை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும். அப்பா அம்மாவுக்கு இன்னும் உண்மை தெரியாது, அவங்க இன்னும் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கீங்கன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஒழுங்கு மரியாதையாக என்னையும் மூச்சியும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுற. என்ன ஆர்டர்லாம் பண்ணுற? ஆமாம், இதுக்கப்புறம் நான் ஆர்டர் போடுவேன், நீ அதை செய்யணும். சரிப்பா, இதுக்கப்புறம் நீ சொல்கிறதுக்கு தான் நான் தலையாட்டணும் போல். ஆமாம், இந்த தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீ எனக்கு. யாருக்கும் அடங்காமல் சுற்றிட்டு இருந்தேன், உனக்கு அடங்க வச்சிட்டல்ல? ஆமாம், நீ எனக்கு அடங்கி தான் இருக்கணும். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ரிட்டன் ஜிமினை எல்லாத்தையும் கிஸ் பண்ணுறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலான்டா. பை டியர்ஸ்.